ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஆத்திச்சூடியோட அடுத்த பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் ஆத்திச்சூடியில் மொத்தம் 4 வரிகளை பார்த்துருக்கோம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல். இன்னைக்கு அடுத்த 2 தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். அடுத்த 2 உடையது விளம்பில், ஊக்கமது கைவிடேல். இந்த 2 பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு விளக்கம் புரிய வைக்கிற மாதிரி. அதென்ன உடையது விளம்பேல்? உடையது விளம்பேல், உடையது உன்னுடையது, உனக்குன்னு இருக்கிற சொந்தமா என்னென்னலாம் இருக்கோ, அது செல்வமா இருக்கட்டும், உன்னோட படிப்பா இருக்கட்டும், நீ செய்த நன்மையா இருக்கட்டும், எதையும் விளம்பேல், விளம்பரப்படுத்தாத, பெருமை பேசாத, உன்னை பற்றி சுய பெருமை பேசாத. நீ செய்யற நல்லதா இருந்தா கூட நான் நல்லது செஞ்சிட்டேன்னு சொல்ல வேண்டாம். நீ செய்யற நல்லது தானா தெரிய வரும். அது நீ சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. உன்னுடைய செல்வம் விளம்பரப்படுத்தப்பட வேண்டியது இல்லை. உன்னுடைய படிப்பு உன்னுடைய செயல்களால் வெளியே தெரிய வரும். நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், எனக்கு அது தெரியும், இது தெரியும், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உடையது விளம்பேல், இருக்கிறத சொல்லி பெருமை பேச வேண்டாம். உன்னுடைய செயல்கள் மூலம் உன்னுடைய குணம் என்ன, உன்னுடைய நல்லது என்ன, எல்லாம் தானா வெளியில வரும். அதனால விளம்பரத்தப்பட, அதுதான் உடையது விளம்பேல். அடுத்தது ஊக்கமது கைவிடேல். ஊக்கமது கைவிடேல், இது நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மோட்டிவேஷன், அதாவது ஒருத்தரை ஊக்கப்படுத்துற ஒரு விஷயம், ஊக்கம், உற்சாகம். இந்த உற்சாகம் எங்க இருந்து வரும்? நம்ம ஒரு விஷயத்துல ஜெயிச்சிட்டோம்னா. ஜெயிக்கிறது எப்போ? முயற்சி பண்ணும்போது. அந்த முயற்சியை என்னைக்கும் கைவிடக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துற ஒரு விஷயம்தான் இந்த ஆத்திச்சூடியில ஊக்கம் அது கைவிடேல். உன்னுடைய ஊக்கம், உன்னுடைய முயற்சி, தோல்விங்கிறது வரதான் செய்யும். எந்த இடத்துல தோல்வி வந்தாலும் என்னால முடியும் அப்படிங்கிற அந்த நினைப்பை என்னைக்கு விட்டுறக்கூடாது. திருப்ப முயற்சி பண்ணணும். சின்ன வயசுல நம்மளாம் சைக்கிள் கத்துட்டு இருப்போம். எத்தனை தடவை கீழே விழுந்து எந்திரிச்சிருப்போம். ஒரு தடவையாவது ஐயோ என்னால இதெல்லாம் முடியாது, இனிமேலாம் நான் சைக்கிளே ஓட்ட மாட்டேன்னு ஒதுக்கி வச்சிருக்கோமா? இல்லையே. விழுந்திருப்போம், அடிபட்டிருக்கும், ரத்தம் வந்திருக்கும், மீண்டும் முயற்சி பண்ணுவோம். அதே போல பாடம் படிப்போம், பாடம் படிக்கும் போது பல நேரங்களில் தோல்வி அடைஞ்சிருப்போம். ஆனாலும் விடாம மீண்டும் 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 முயற்சி பண்ணி அந்த ஊக்கத்தை கைவிடாம வரவங்க ஜெயிப்பாங்க. ஸோ ஊக்கம் அது கைவிடேல். இன்னைக்கு பார்த்த 2 ஆத்திச்சூடி வரிகள். 1 உடையது விளம்பேல், 2வது ஊக்கமது கைவிடேல். மறுபடியும் அடுத்த 2 விஷயங்களோட நாளைக்கு உங்களை ஆத்திச்சூடியோட அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.